நடுவிரலில் மோதிரம் அணியலாமா? நடுவிரல்னா அந்த நடுவில் இருக்கிற இந்த விரல் விளங்குதா? நடுவிரலில் மோதிரம் அணியலாமா அப்படிங்கிறாங்க. இந்த நடுவிரலில் மோதிரம் அணிகிறது சம்பந்தமாக சில ஹதீஸுகள் வந்திருக்கிறது. அந்த ஹதீஸில் என்னென்னு வருதுன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரண்டு விரல்களிலும், நடுவிரல் மட்டுமில்லை, ஆட்காட்டி விரல் இருக்குல்ல, இது சுட்டி காட்டுற விரல், ஆட்காட்டி விரல், நடுவிரல், இந்த ரெண்டு விரலையும் மோதிரம் போடுவதற்கு எனக்கு தடுத்தார்கள் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி முஸ்லிம் உள்பட பல ஹதீஸ் நூலில் இருக்கிறது. இந்த ரெண்டு விரல்லையும், இந்த விரல்லையும் மோதிரம் போடுவதை எனக்கு தடுத்தார்கள் அப்படின்னு சொல்லி, இப்படி வர்ற இந்த ஒரு ஹதீஸ்லையே எப்படியெல்லாம் வருது அறிவிப்புகள்னு சொன்னால், இந்த ரெண்டு விரலை தடுத்தாங்கன்னு வருதுல்ல, ஒரு ஹதீஸில் இந்த ரெண்டு விரல் வருது, ஒரு ஹதீஸில் இந்த ரெண்டு விரல் வருது, ஒரு ஹதீஸில் இந்த ரெண்டு விரல் வருது, ஒரு ஹதீஸில் இந்த ரெண்டு விரல் வருது. அப்போ மொத்தமே வந்துடுது. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு விரலையும் போட இயலாது. அப்போ அந்த ஹதீஸ் குழப்பமாக ஒரு ஹதீஸ் அறிவிக்கப்படுமையானால் அது நம்ம நடைமுறைப்படுத்த இயலாது. இந்த ஹதீஸில் ஒரே ஆள் தான் அறிவிக்கிறாரு, ஒரே அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய ஒரு செய்தி தான். அது ஒரு கிதாபில் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ரெண்டுலையும் போடக்கூடாது, இன்னொன்றில் எடுத்த இந்த ரெண்டுலையும் போடக்கூடாது, இன்னொன்று எடுத்த இந்த ரெண்டுலையும் போடக்கூடாது, இன்னொன்று எடுத்த இந்த ரெண்டுலையும் போடக்கூடாது. எதில் தான் போடுறது? அப்போ ஒட்டுமொத்த மோதிரமாக போடக்கூடாதா? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மோதிரம் போட்டலாம் இருந்திருக்கிறாங்களே. அப்போ அந்த அறிவிப்புகள் தெளிவாக என்ன செய்யலாதுல வரலை. அப்படின்னா ஒன்றுலையுமே போடக்கூடாதுங்கிற ஒரு சட்டம் வந்துடும். அந்த அடிப்படையில் தான் இது சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸுகள் அனைத்து விரல்கள்லையும் மோதிரம் போடக்கூடாது என்கிற கருத்தை தருகிற விதத்தில் ஒவ்வொருத்தர் ரெண்டு ரெண்டு விரலை சொல்கிறாங்க இல்லையா? அப்படிங்கிற காரணத்தினால நம்ம ஹதீஸுடைய அந்த உசூலுல் ஃபிக்ஹ் என்று சொல்லக்கூடிய சட்டம் வகுக்கக்கூடியதுக்குன்னு விதி இருக்கிறது. அந்த விதி பிரகாரம் இது அமுல்படுத்த யாராலையும் இயலாது. விதியில் தெளிவாக இருந்தால் தான் எந்த சட்டத்தை அமுல்படுத்த முடியும். ரசூலுல்லாஹ் சொன்னது என்ன அதை சொல்லு முதல்ல. இந்த ரெண்டா, இந்த ரெண்டா, இந்த ரெண்டா, இந்த ரெண்டான்னு தெளிவுபடுத்தணும்ல. எந்த ரெண்டு இல்லாமல் 5 பேர் 5 விதமாக அறிவித்தார்களே, ஆனால் அப்போன்னா அது என்ன செய்ய முடியாது, அனைத்தையும் நம்ம செயல்படுத்த முடியாது. அனைத்துல இதை மட்டும் தனியாக தேர்ந்தெடுத்து செயல்படுத்த முடியாது, இந்த ரெண்டுங்கிற மட்டும் எடுத்துக்கொள்ள முடியாது. அப்படிங்கிற காரணத்தினால இதை விட்டுறணும். இதுக்கு எந்த ஒரு தடையும் இல்லை. நீங்கள் விரும்பின விரல் இணைஞ்சிக்கிறங்க, மோதிரத்தை போட்டுக்கிறங்க, அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் அது இன்னொரு விஷயம் இருக்குது. மோதிரம் போடுறதுங்கிறதுக்கு தான் அனுமதி இருக்கே தவிர, மோதிரங்கிற ஒரு அலங்காரம், மோதிரங்கிற என்னது அலங்காரம், அலங்காரங்களை அந்நியர்களுக்கு வெளிப்படுத்தக்கூடாது என்று தனியாக சட்டம் இருக்கிறது. நீங்கள் எந்த விரலில் மோதிரம் போட்டாலும் சரி தான், உங்கள் வீட்டில் இருக்கும்போது போட்டுக்கிறங்க, கணவருக்கு மத்தியில் இருக்கும்போது போட்டுக்கிறங்க, பொது சபைகளுக்கு வரும்போது என்ன செய்யக்கூடாது, அலங்காரங்கள் இல்லாமல் தானே வரணும். அந்த வகையில் பொதுவான இடங்கள், அந்நிய ஆண்கள் பெண்கள் மாத்திரம் இருக்கக்கூடிய ஒரு சபைக்கு போகிறீங்க, நல்லா போட்டுக்கிறங்க, 5 விரல் கூட போட்டு போங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆண்கள் அந்நிய ஆண்கள் படுற மாதிரியான ஒரு நிலையில் இருக்குமையானால் அப்போ நம்ம என்ன செய்யக்கூடாது, அலங்காரத்தை தவிர்க்கணும் என்கிற அடிப்படையில், மோதிரம் போடக்கூடாதுங்கிற அடிப்படையில் இல்லை, அலங்காரத்தை தவிர்க்கணுங்கிற அடிப்படையில் என்ன செய்யணும், அதை தவிர்த்து கொள்ளணும். அப்படியே வச்சுருந்தா க்ளவுஸ் போட்டு மாட்டி என்ன செஞ்சுக்கிறங்க, மறைச்சிக்கிறங்க. சபைக்கு வரும்போது மோதிரத்தை கழட்ட முடியாமல் இருக்கும் இல்லையா, ஒரே மாட்டிக்கிற வேண்டியது தானே. சரி.